வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தீபம் வந்து எப்படி வந்து ஏற்றணும், எந்த கிழமை வந்து ஏற்றணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கல்லுப்பு தீபம் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தான் பிரச்சனையாக வறுமையில் இருந்தாலும் சரி, திருமணமாகாமல் இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் குழந்தைக்காக காத்திருப்பவராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு தீபம் வந்து ஏற்றுறது மூலயமா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விடிவு காலம் வந்து கண்டிப்பாக வந்து பிறக்கும். எல்லாமே வந்து இந்த கல்லுப்பு தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு நல்லா மங்களகரமாக வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஐஸ்வர்யத்துக்கு வந்து தடையே இல்லாமல் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். கல்லுப்பு தீபம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் வந்து யாருக்குமே வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து கல்லுப்பு தீபம் வந்து ஏற்றுறாங்க அப்படின்னா அது வந்து அவர்கள் வந்து எப்படி வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லாமல் வந்து பின்பற்றிட்டு வருவாங்க. பரம்பரையாக அவங்க வந்து பின்பற்றிட்டு வந்துட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு ரகசியமாக வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மை வந்து தரக்கூடிய விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கு இல்லையா. அதனால் வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்து இருக்கும். சொல்லிட்டா நம்ம வந்து இவ்வளோ ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் இல்லையா, அது வந்து நிலச்சிருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்ருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாகவே வந்து அந்த விஷயத்தை வந்து பற்றி பேச மாட்டாங்க, அந்த விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி வந்து நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம நல்ல விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு வந்து சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கு, ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது, நம்ம வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறது மூலயமா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கெட்டது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து நம்ம நல்ல விஷயத்த வந்து 4 பேருக்கு வந்து சொல்லும்போது அதுக்கான நன்மை மட்டும்தான் நடக்கும். இது வந்து சொல்லி அவங்க வந்து நல்லா வந்திருக்காங்க அப்படின்னா அதனால வந்து நன்மை தான் நடக்கும். நம்ம வந்து எப்போதுமே ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நன்மை நடக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல விஷயத்த சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தீமை வந்து நடக்காது. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு விளக்கை வந்து எப்படி வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய அகல் விளக்கு வந்து ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைத்துருங்க. முடிந்தால் அந்த விளக்கு ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5 எண்ணிக்கையில் வந்து குங்குமம் வைங்க. ரொம்ப பெரிய விளக்கு வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா 7 எண்ணிக்கையில் வந்து குங்குமம் வந்து வைங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு வந்து அந்த விளக்குல வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு விளக்கு, சின்ன அகல் விளக்கு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அட்சதை வந்து போட்டுருங்க. மஞ்சள், குங்குமம், விபூதி இதை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு விளக்கு வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு விளக்கு வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து பயப்பட வேணாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த விளக்கு வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வந்து ஏற்றலாம், செவ்வாய்க்கிழமையில் வந்து ஏற்றலாம், இல்லை தினமுமே ஏற்றுறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினமுமே கூட இந்த விளக்கை வந்து ஏற்றலாம். இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு வரும்போதே உங்கள் வாழ்வில் இருக்க கஷ்டங்கள் வந்து குறைஞ்சிட்டே வரும். பண கஷ்டம் ஆகட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். நன்மை வந்து நடக்கும். பண வரவு வந்து அதிகரிக்கும். செல்வ செழிப்போடு வந்து மங்களகரமான நல்ல ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். பூஜைகள் வந்து நல்லா பண்ணி ஆன்மீகத்தில் வந்து நிறைய வந்து ஈடுபாடு வந்து அதிகரிக்கும்.
அது மட்டும் இல்லாமல் கடவுளோட பக்தி வந்து அதிகரிக்கும், நன்மை வந்து பெருகும். எந்த விதத்துலேயும் வந்து நீங்கள் வந்து யாருக்கும் வந்து நீங்கள் வந்து அடிமையாக வந்து இருக்க வேண்டிய நிலமை வந்து இருக்காது. நீங்களே வந்து முதலாளியாக ஆகிற சூழ்நிலை வந்து ஏற்படும். ஓன் பிஸ்னஸ் வந்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளோ வந்து நன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு தீபம். இந்த கல்லுப்பு தீபத்தில் இருக்க பலன் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே பத்தாது. ஏன்னா எக்கச்சக்கமான பலன்கள்லாம் வந்து இருக்குது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கல்லுப்பு தீபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து ஏற்றிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கல்லுப்பு தீபம் வந்து ஏற்றிருக்கீங்களா? இல்லை ஏற்ற போகிறீங்களா? எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.